லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக நம்ம வந்து தெரப்பி கொடுத்துருந்தோம். விச் இஸ் அந்த பிரின்சிபல் மேம் வந்துட்டு ஒரு செலக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு 30 to 50 கிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இந்த 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட என்னன்னா ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காங்க, படிக்க மாட்டுறாங்க, படிப்பில் ஒரு கவனம் இல்லை படித்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு மெத்தனத்தில் இருக்காங்க, அவங்களை ஏதாவது ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வி கேவ் 6 months ஆஃப் தெரப்பி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பட் ஆனால் நம்ம இன்சிஸ்ட் பண்ணது என்னன்னா, வி வில் சப்போர்ட் யூ. அந்த எமோஷ்னலாக வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான உந்துதல் கொடுக்கறதுக்கான எமோஷனல் சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியுமே தவிர மார்க்கோ இல்லை அது ரிலேட்டடான விஷயமோ டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ 6 months வந்து அவங்க வந்து ரெகுலராகவே நம்ம போய் கொடுத்துட்டு இருந்தோம். நல்லாவே எடுத்துக்கிட்டாங்க, பசங்களும் எடுத்துக்கிட்டாங்க, பேரண்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக பிரின்சிபல் மேம் கால் பண்ணியிருந்தாங்க 10th and 12th ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு. ஸோ குழந்தைங்க எல்லாமே பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு எண்டிங்காக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த லெத்தாஜிக்னஸும் அது அவங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து எமோஷனல் சப்போர்ட்டாக நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம்.